ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம பூசணிக்காய் செடி பார்க்க போகிறோம். இன்றைக்கி பாருங்கள், இது போட்டு ஒரு மாதம் ஆச்சு. செடி பாருங்கள் நல்லா வந்திருக்கு. பார்த்தீங்களா, செடி நல்லா வந்திருக்கு. ஏன்னா அங்கங்கே கொஞ்சம் மஞ்சளாக இருக்குது. அதை கடங்க இந்த கலர் இந்த மஞ்சள் வரக்கூடாது. ஏன்னா செடி நல்லா டெவலப்மெண்ட் ஆகாது. பாருங்கள், இந்த செடிக்கும் பாருங்கள் எப்படி டெவலப்மெண்ட் இருக்குது. ஏன் இப்படி மஞ்சள் கலர் வரும்னா அதுக்கு ப்ரோட்டீன் கரெக்டாக கிடைக்காது. ஏன்னா இந்த ஜிங்கு, இந்த சல்ஃபைடு, நைட்ரோஜன், அது இந்த பூமி சத்து அவ்வளோவா கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால் அது என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி மஞ்சள் கலர் ஆகிடுது. ஸோ அந்த மஞ்சள் கலரை இது என்ன பண்ணணுன்னா அதுக்கு மருந்து அடிச்சிருக்கோம். பார்ப்போம் இப்படி வருது. இந்த பூசணிக்காய் இதுலேயே என்ன பண்ணியிருக்கோம், மல்டி கிராப் பண்ணுறோம். இப்போது என்ன ஆகுதுன்னா ரோஜா செடி வைப்போம். இங்கே பாருங்கள், எருவு போட்டிருக்கோம். 7 அடிக்கு ஒரு கடுகு போட்டிருக்கோம். பாருங்கள், இந்த ரோஜா செடியில் இந்த மாட்டு சாணம் கொஞ்சம் போட்டிருக்கோம். எருவு 2 அடிக்கு ஒரு செடி வச்சு, ஒரு ஏக்கராவுக்கு எவ்வளோன்னா ஒரு 200 செடி வரும். பார்த்தீங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இன்றைக்கி முடிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது என்னென்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.